அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் நடந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம வெளிப்படுத்தி வர்றோம். அந்த அடிப்படையில் தற்போது சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருக்கிறது. கைதிகள் பரிமாற்ற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஒரு சேனல் ஏற்கனவே இலங்கையினுடைய ஒரு முஸ்லீம் கட்சியினுடைய தலைவரால் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது இரண்டாவது சேனல் முடக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் அதை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவு தூரம் சாத்தியப்படும் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிற போதும் புதிய சேனலுடைய ஒரு லிங்கை நான் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். அதில் இணைஞ்சிக்கிறேங்க. என்னால் முடியல. ஒரு 470 நாட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கிறோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதே மாதிரி இப்போ தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர்றோம். நம்முடைய நேரம் காலம் இதற்காக நம்ம செலவழித்து எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கிற நேரத்தில் மீண்டும் அது இப்படியான ஒரு நிலையை எடுத்திருக்குது. அல்லாஹுடைய சோதனை, பொறுமையாக எதிர்கொள்வோம். இந்த பணியை விடுறதாக இல்லை. இத்தனை சேனல்கள் முடக்கினா இன்னொரு சேனலை நம்ம உருவாக்கிட்டு வர்றோம். பார்க்குற மக்கள் பார்க்கத்தான் செய்வாங்க. சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் அதற்கு உறுதுணையாக இருங்க. ரஸ்மினம்எஸ்சி நியூஸ் என்கிற பெயரில் புதிய சேனலை நம்ம இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்க. நிறைய மக்களுக்கு அதை இணைவதற்காக நீங்களும் பரிந்துரை பண்ணுங்க. இணைகிற போது இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகள் கூடுதலாக போய் சேரும். ஏன்னா இன்றைக்கு கேப்டிவ்ஸ் பணைய கைதிகள் விடுதலை எல்லாம் ரொம்ப அபாரமாக நடந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான அல் ஜசீராவினுடைய வீடியோவினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை தான் போட்டதோடு தான் அந்த வீடியோவும் சேர்த்து அது முடக்கப்பட்டிருக்கிறது. எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த பணியை தொடர்ந்து நம்ம முன்னெடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஒத்துழைப்பும் ஊக்கமும் அளியுங்கள். ரஸ்மினம்எஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலை நீங்களும் இணைந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. தொடர்ந்து பயணிப்போம்.